அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். நார்மலாக நூடுல்ஸில் வெஜ் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் இதெல்லாம் ப்ளைனாக இந்த மாதிரி நம்ம அதிகமாக ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். பட் இன்றைக்கி நம்ம சேனலில் சேம் நூடுல்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அதே டைம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி எப்படி செய்யணும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கிட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட் ஒன்றா இருக்கும். ஓகே, இது எப்படி செய்ய இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி டாப் ராமன் நூடுல்ஸ் அந்த நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நூடுல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது எடுத்துக்கோங்க. சின்ன பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன், ஒரு பேக்கெட்டு. அது வந்து நார்மலாக நம்ம நூடுல்ஸ்லாம் பாயில் பண்ணுவோம்ல, சேம் மெத்தட் தான். ஒரு பேனில் தண்ணி போட்டு அதில் பாயில் பண்ணிக்கோங்க. கூடவே இதில் கொடுத்து அந்த சீசனிங் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த நூடுல்ஸை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். நான் இதில் என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஒரு 2 முட்டை இதில் போடுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் இல்லைனா அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுட்ரு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 இல்லை 4 கூட போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தோசைலாம் செய்வோம்ல, அந்த தவா வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு ஆயில் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இல்லைனா பட்டர் கூட போடலாம். இதோட டேஸ்ட் வந்து இன்னும் ரிச்சாக இருக்கும். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த நூடுல்ஸ் மிக்சரை இதில் போட்டு தோசை ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. 1 இல்லை 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்குங்க. ஒரு பக்கம் நல்லா குக் ஆனவுடனே இன்னொரு சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க அந்த நூடுல்ஸ் மிக்சரையும் சேம் மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் நான் சீஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ண, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது போட்டால் இன்னும் நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம நூடுல்ஸ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இது பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம், சூப்பராக சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் சொல்லிட்டு எனி டைம் இது சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நூடுல்ஸ் வாங்கினா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.